வணக்கம், வெல்கம் டு ஸ்பெஷல் மனு. நம்ம இன்றைக்கி அக்கி கம்பெனியில் நூடுல்ஸ் கடாய் வாங்கியிருக்கோம். அது எப்படி யூஸ் பண்ணணும், அதோட ப்ராசஸ் என்னன்றதை நம்ம வாங்க பார்க்கலாம். நான் எப்படி வாங்கினேன்றதையும் சொல்கிறேன், அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். இந்த கடாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேண்டில் இருக்கிறதுனால நம்ம தாளிக்கிறதுக்கோ வறுக்கிறதுக்கோ பொரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து ஈஸியாக முடிச்சுட்டு அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றுறதுக்கு கையில் சுட்டுக்காமல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ராசஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கணும். நல்லா அதுலேருந்து ஒரு ஸ்மோக்கிங் போக வர மாதிரி சூடு பண்ணோடனே 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா லெமனை வச்சு நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக எல்லா பக்கமும் பட மாதிரி தேய்ச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை லிக்விட் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணுன்றது இந்த புக்கில் போட்டிருக்காங்க. ஸோ நான் அதை பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடாய் வாங்கினோடனே ஒரு கவரில் தாங்க வந்துச்சு. பாக்ஸ்லாம் எதுவும் போட்டு வரல. கவரில் இதோட டீட்டெயில்ஸோட ஒரு கவர் போட்டு இந்த கடாய் வந்துச்சு. அக்கி கம்பெனி, அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். ஹேண்டில் நல்லாயிருக்கு. கடாய் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சைஸு. எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு எடுத்து நம்ம டீ போடுற கிண்ணத்தில் எப்படி ஹேண்டில் இருந்தால் ரொம்ப சௌரியமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த கடாயில் இருக்க ஹேண்டில் வந்து நம்ம எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். இதுலேருந்து ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த புது பாத்திரங்கள்லாம் தீஞ்சிச்சின்னா ஒரு ஸ்மெல்லு வரும் இல்லையா? ஸோ அந்த ஸ்மெல்லு வரப்போ ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம லெமன் வந்து நான் புழிஞ்சிட்டேன். அது இதுதான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் லெமன் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கட் பண்ணி அந்த சாரோடு அதை போட்டு ஃபுல்லாக தேய்க்கணும். ஸோ அதனால் நான் புழிஞ்சது வந்து பாதி தான் புழிஞ்சிருந்தேன். ஸோ அந்த இதில் பாதி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக எல்லா கடாய் ஃபுல்லாக படுற மாதிரி அந்த உப்பு வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விடுறேன். அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சி எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நான் தேய்ச்சிருப்பேன். இந்த மாதிரி பொசிஷன் வந்த பிறகு அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம நார்மல் பாத்திரங்களும் இல்லையா, அந்த லிக்விடை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சூடாக இருந்துச்சு. சரி, நான் வீடியோவில் காமிக்கணுன்றதுனால உடனே கழுவிட்டேன். நம்ம பாத்திரங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு லைட்டாக கழுவிட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சிருங்க. ஸோ ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கடாயில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் போகிற மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் கழுவிடணும். நல்லா கழுவிட்டு நல்லா கார்னர் பீசஸ் அது எல்லாமே கழுவிட்டுட்டு நம்ம நார்மலாக எப்போயும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். வீடியோவில் காமிக்கணுங்கிறதுனால பேஷன் வச்சு இந்த இடத்துலையே கழுவி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அவ்வளோதான், சூப்பராக. கடாயை பார்த்த உடனே நான் ஆன்லைனில் பார்த்தது மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கிறதே இல்லை. ஸோ தான் பையன்கிட்ட சொன்னேன், நீங்கள் வாங்குங்க, சப்போஸ் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ரிட்டன் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் யோசித்து தான் வாங்கினேன். பட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்ட் ஒரு சைஸு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம கடாய் வந்து கழுவியாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு அடுப்பில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். வெள்ளை துணி வச்சு தொடச்சோம் அதில் அப்படின்னா அதில் வந்து டஸ்ட்டு ஏதாவது வருதுன்னா திரும்ப கூட நம்ம ரீவாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் கழுவுனது வந்து எனக்கு வெள்ளை துணி வச்சு தொடச்சிட்டேன், எதுவுமே ஒட்டலை. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ரைஸ் போட்டு வறுத்து பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கடாய் தேவை இருக்காங்க, இதை வாங்கலாம். ஏன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவை இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸும் ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.